பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலியமாக உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களோட இந்த வேதத்தில் யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தோட கர்த்தர் பேசுகிறார். அங்க வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிறைய விதமான போராட்டங்களோட பிரச்சனையோட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு விடுதலை தர தேவனா இருக்கிறேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு அநேக விதமான போராட்டங்களோடு, அநேக விதமான வியாதியில உங்களுக்கு விடுதலை வேணுமா? சாபத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? இல்ல மரண கட்டுல இருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? இல்ல என்ன சொல்ல பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? இன்னைக்கு நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். அப்ப எப்படி நான் விடுதலை பெற்றுக் கொள்வதுன்னா, வேதம் சொல்ல சத்தியத்தை நீங்க அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாரு இந்த சத்தியம்? இந்த சத்தியமான இயேசுவை நீங்க அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலை தருவாரு. அப்ப ஏசப்பாவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஏசப்பா உங்க உள்ளத்துல வந்தாருன்னா, நான் நிச்சயமா சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை நீங்க பார்க்கலாம். அப்ப எப்போ நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வரும். அப்போ உங்க வாழ்க்கையில எப்போ விடுதலை பெற்றுக் கொள்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில ஒரு புதிய சமாதானம், ஒரு புதிய சந்தோஷத்தை நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த நாள்ல கூட நீங்க ஏசப்பா நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. ஏசப்பா உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க ஏசப்பா. இந்த சத்தியமான ஏசப்பாவை நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு நிரப்புவார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஏசப்பா உங்களுக்கு இந்த நாள்ல அற்புதங்கள் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடலாமா? ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இதோ இந்த வேலையில கூட அன்று அப்பா ஒப்பு கொடுத்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில நீ அற்புதம் செய்யபடியா செபிக்க ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, அந்த சத்தியமான ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, எனக்கு ஒரு பெரிய விடுதலை தங்க ஆண்டவரே. ஏசப்பா இதோ ஆண்டவரே அப்பா இந்த வேலையில கூட பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு தெய்வீக விடுதலை உண்டாக்கபடியா செபிக்கிற ஆண்டவரே. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, ஏசப்பா வியாதியிலிருந்து ஒரு பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு உண்டாக்கும்படியா ஜெபிக்கிற ஒரு தெய்வீக சந்தோஷம், சமாதானம் அவங்க உள்ளத்துக்கு நிரப்ப போவதற்காக ஸ்தோத்திரம். உங்க நாமம் மாற்றும் மைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.